பல்வேறு வேலைப்படுகளுக்கு மத்தியிலும் இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற சென்னை ஜாமியா அல் ஹிதாயாவின் அதிபரும் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் கலாநிதி பட்டதாரியுமான உஸ்தாத் ஷேக் சதுர்தீன் பாக்கவி அடையார் ஹசரத் அவர்களை நாங்கள் முதலில் கணிக்கின்றோம். அவர்களோடு நாம் இந்த இடத்திற்கு அடுத்ததாக அழைக்கின்றனர் திஹாரி ஹசனியா அரபு கல்லூரியின் பணிப்பாளர் பேராதனி பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி மகாசிது ஷரியா பற்றிய ஆய்வாளர் எங்கள் அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் அபில்லா மஹதூமி ஹசரத் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அத்தோடு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக எங்களுடைய பேச்சாளர்களில் ஒருவராக இருந்திருக்கின்ற கலிகத்து ஷாதுலி உஸ்தாத் இஹ்சானுத்தீன் நளினி ஹசரத் அவர்களையும் நாம் இப்போது இந்த வெளியீட்டு விழாவை நடத்தி வைப்பதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். அத்தோடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சாதுலியா தரிகாவினுடைய கலிகத்துல் குலஃபா அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் ஜுஹூர் பாரி ஹசரத் அவர்களையும் நாம் இப்போது மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த இடத்திலே நூல்கள் வெளியிட்டு வைக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தக்பீர் சொல்லி அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். முதலாவது நூலை பெற்றுக்கொள்வதற்காக அல்ஹாஜ் அப்துல் ஹாதி முகமது இஜ்லான் அவர்களை இந்த முறை அழைக்கின்றோம். அடுத்து இந்த நூலினை பெற்றுக்கொள்வதற்காக வெற்றி மாதத்தினுடைய முன்னாள் நிர்வாக ஆசிரியர், அதே போன்று சவுதி அரேபியாவின் ஜெத்தா நகருக்கான இலங்கையின் முன்னாள் கவுன்சில் ஜெனரல் அசைத் ஃபலா அல் ஹிஷ் மௌலானா அவர்களை அழைக்கின்றோம். காலி இனத்துல் ஃபாசியா அரபு கல்லூரியுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அசைத் உஸ்தாத் ஃபஸ்மில் மௌலானா ஹசரத் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். அடுத்து நூலினை பெற்றுக்கொள்வதற்காக அல்ஹாஜ் ஃபஸ்லி முனாஸ் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அல்ஹாஜ் இஸ்மாயில் அவர்களை அழைக்கின்றோம். அகீதா சஹீஹா இந்த நூலினுடைய ஆசிரியர் உஸ்தாத் அஸ்மிர் ஹசன் அவர்களுடைய தந்தையார் அவர்கள். மசீத் மஹதூமி ஹசரத் அவர்கள் திஹாரி ஹசனியா அரபு கல்லூரியினுடைய பிரதிபலிப்பாளர் அவர்களை இந்த பேச்சாளர் உஸ்தாத் ஷேக் இக்ராம் ஃபாசி ஹசரத் அவர்களை அழைக்கின்றோம். இந்த பேச்சாளர் உஸ்தாத் மஃபாஸ் மவாரி ஹசரத் அவர்களையும் நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக நாடன் இந்த பேச்சாளர் சங்கீக்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் ஃபாரூக் மக்கி ஹசரத் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். முஃப்தி ஷேக் உஸ்தாத் முஸ்தபா ரஸா காத்ரி ஹசரத் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். உஸ்தாத் நஜீப்தீன் ஹசனி ஹசரத் அவர்கள் இப்போது அந்த நூலின் பிரதியை பெற்றுக்கொள்கிறார்கள். ரிஃபான் அஷ்ரஃபி ஹசரத் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்ராஹிமியா அரபு கல்லூரியினுடைய அதிபர் உஸ்தாத் ரசூக் பஹஜி ஹசரத் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். முன்னாள் பணிப்பாளர், அதே போன்று கம்பஹா மாவட்ட ஊடகவியலாளர்களுக்காக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற சிஎன மீடியா கட்டத்தினுடைய தற்போதைய தலைவர் அல்ஹாஜ் எம்.Z. அஹமத் முனவர் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் அஸ்மிர்கான் முஹைதி ஹசரத் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஃபலாஹி ஹஸரத் அவர்களை இந்த இடத்துக்கு நாம் அழைக்கின்றோம். அல்ஹாஜ் மாலிக் மதனி அவர்களை இந்த இடத்திற்கு நாங்கள் அழைக்கின்றோம். குறிப்பாக ஆங்கில மொழி மூலம் கற்கின்ற மாணவர்கள் மற்றும் ஆங்கில மொழி மூலமான மக்களுக்கு தெளிவான முறையில் எடுத்துச் செல்கின்ற பணியை தற்சமயம் மேற்கொண்டு வருகின்ற எங்கள் அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் ஒரு உஸ்தாஸ் எஹ்சான் இக்பால் காத்ரி ஹஸரத் அவர்களை நூலின் பெருமையை பெற்றுக் கொள்வதற்காக நாம் கிடைக்கின்றோம். கொழும்பு மாநகர சபையிலே அண்மையிலே ஒரு தீர்வு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக மீலாது காலங்களிலே மீலாது நபி இடம்பெறுகின்ற பிறை 1 முதல் 12 வரையிலான காலப்பகுதியிலே கொழும்பு மாநகர சபை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு யோசனை நிறைவேற்றப்பட்டு இறுதி காலம் வரைக்கும் அந்த யோசனை அமலில் இருக்கும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை முதலில் தாக்கல் செய்த பெருமை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் சகோதரர் ஐஏ கலீலுர் ரஹ்மான் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். அவர்களும் இந்த இடத்திலே நூலினை பெற்றுக் கொள்கிறார். எங்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் முதலை அகதியாவினுடைய தலைவர் அல்ஹாஜ் சுபி ஹாஷிம் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். ஒரு முக்கியமான அறிவித்தல் இங்கே இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சி அகீதா சஹீஹா நூல் வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்வதற்கு சீனங்கோட்டையைச் சேர்ந்த பிரபல மாணிக்க வர்த்தகர், குறிப்பாக பல்வேறு சமூக சேவைகளை வழங்கி வருகின்ற மரியாதைக்குரிய அல்ஹாஜ் அப்துல் ஹாதி அவர்களுடைய மகனார் அல்ஹாஜ் முகமது இஜ்லான் ஹாஜியார் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்தினார்கள். அதே போன்று சீனங்கோட்டையைச் சேர்ந்த பிரபல மாணிக்க பட்டை தீர்த்தலிலே முன்னின்று செயற்படுகின்ற முக்கியஸ்தர்களில் ஒருவரான அல்ஹாஜ் முனாஸ் அஹமது அவர்களினுடைய மகன் சகோதரர் ஃபஸ்லி முனாஸ் ஹாஜியார் அவர்கள் தன்னுடைய சகோதரர் மர்ஹூம் ஜுல்ஃபிகார் முனாஸ் அவர்களின் நினைவின் பேரிலே அவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியிலே அன்பளிப்பை செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான அன்பளிப்பினை வழங்கியிருப்பதாகவும் அவருடைய சகோதரர் மர்ஹூம் ஜுல்ஃபிகார் அவர்களை உங்களுடைய துவாக்களிலே இணைத்துக் கொள்ளுமாறும் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். The Pioneer News website is based in Sri Lanka.